அப்ப குழந்தை இருக்குதான்றதை அறிந்து கொள்வது தானே இதாவுடைய நோக்கம்னு சொல்லும் பொழுது மாதவிடாய் அற்று போயிடுச்சு. 65 75 வயது 70 வயசு ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு. அவளுடைய புருஷன் இறந்து போயிட்டான். இவ என்னத்துக்கு இதா இருக்கணும்? அது கேள்வி அதுதான். அதுக்கு ரீசன் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு முதல்ல இதாவுடைய அடிப்படை விளைக்கணும். இதாண்ட என்ன, எதுக்கு இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, நீங்க யதார்த்தமா அதிகமான மக்கள் விஷயத்தை வச்சு அப்படி நீங்க எடுத்தாலும் உலகத்தில் நீங்க பாக்குறீங்க, மாதவிடாய் அற்று போனவர்கள் குழந்தை பெறாங்களா இல்லையா? எல்லாரும் இல்லாட்டாலும் 1000ல் 1 நடக்குதா இல்லையா? நடக்குது. எப்படிலாம் நடக்குது? உதாரணத்துக்கு சில சம்பவங்கள் சும்மா தேடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னது மூதாட்டி, பிள்ளை பெற்ற மூதாட்டின்னு கூகுள்ல தேடுங்க, லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு பட்டியல் இருக்கிறது. அதுலதான் நானும் எடுத்தது. ஒவ்வொரு பேப்பர்ல தேதியோட வந்திருக்கிறது. உதாரணமா செப்டம்பர் 5ஆம் தேதி 2019 ஆண்டுல ஒரு நியூஸ் வருது. எல்லா பேப்பர்லயும் வந்திருக்குது. குண்டூர், ஆந்திராவில் குண்டூர்ல மங்கம்மாண்டு ஒரு அம்மா, வயசு 74, அது கற்பமா 2 குழந்தை பெறுது. அப்ப அந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யறது? இப்படி வந்துட்டா 74 வயசுலயும் புள்ள பெற முடியுமா இல்லையா? மாதவிடாய் கண்டிப்பா அற்று போயிருக்கும்ல. 74 வயசுங்கிறது மாதவிடாய் அற்று போன ஒரு பருவம் தான். மாதவிடாய் அற்று போனாலும் சில விதிவிலக்காக அந்த நேரத்திலும் அவங்களுக்கு என்ன வரும்? அந்த கருமுட்டைகள்லாம், முட்டை உண்டாதானே குழந்தை பிறக்க முடியும். அந்த சினை முட்டைகள் எல்லாம் உற்பத்தி ஆகி இருக்கிறது. அப்ப விதிவிலக்காக இருக்கும் பொழுது, அப்படி ஒரு பெண்ணாக உங்க வீட்டில் ஒரு பெண் இருந்து விட்டால் 3 மாசம் கல்யாணம் பண்ணாம இருங்கல பேசாம, அதுக்கு பிறகு தேவைன்னா கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும், கல்யாணம் பண்ணணும் அந்த பெண்ணு முடிவெடுத்தால் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா, அது மங்கம்மா கேஸா இருந்தா, குண்டூர் மங்கம்மாவுடைய கேசமா இருந்தா என்ன வருது? இன்னொருத்தன் பிள்ளைய சுமந்துக்கிட்டு போய் இன்னொருத்தன் வாழ்க்கை பற்ற முடியுமா? அப்ப 74 புள்ள பெற்றதுக்கு ஆதாரம் இருக்குது. நைஜீரியாவில் 68 வயசு மூதாட்டி அவங்களும் 2 குழந்தை பெறாங்க. இது ஏப்ரல் 23ஆம் தேதி 2020 வருஷம். 68 என்னது? மாதவிடாய் அற்று போன வயசு தான். அப்படி அவங்களுக்கு குழந்தை பெறுவார்கள். நம்ம ஹரியானாவில், இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் தேவாசிங் என்கிற 66 வயது பெண் ஒரு பிரசவத்தில் 3 பிள்ளை பெறுது. 2 ஆம்பளை பிள்ளை, 1 பொம்பளை பிள்ளை. அதனால ஜெர்மன்ல ஆனி கிரீட் ரவுனிக் ஒரு பேரு, என்ன பேர் வாய் நுழைய மாட்டேங்குது. அந்த அம்மாவுக்கு வயசு 65. அதுக்கு ஏற்கனவே 13 குழந்தை வரை இருக்குதான். அது 65வது வயசுல ஒரு கர்ப்பமாவது கடைசி 4 பிள்ளை பெறுது ஒரு பிரசவத்தில். இது ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி 2015. சும்மா ரேரா தேடும்போது முழுசா நுணுக்கி தேடினா 100 கணக்கில் வரும். அப்ப அந்த வயசான ஆட்களா இருந்தாலும் அவர்களும் பிள்ளை பெறுவதற்கு ஒரு 5% சான்ஸ் இருக்குதான் செய்கிறது. 95 இல்லாவிட்டாலும் 5% மாதவிடாயே இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு ரேரா திடீர்னு என்ன செய்யும்? சினை முட்டை உண்டாகி அவங்களும் கணவனோட சேரணுங்கிற லெவல்ல எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இருந்தாலும் பிள்ளை பெற முடியும். அப்ப கணவனும் ஆசைப்பட்டு அவங்களும் ஆசைப்பட்டு விரும்பி இணைந்து அதுக்கு பிறகு பிள்ளை உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது என்று சொன்னால், அப்ப மாதவிடாய் அற்று போனால் சான்ஸே நோ சான்ஸ் இருக்குதா? இல்ல, சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருந்தா செஞ்சிட வேண்டியதானே, 3 மாசம் விட்டுற வேண்டியதானே. அதனாலதான் அந்த 4 மாசம் 10 நாளுங்கிற மாதிரி இவங்களுக்கு மாதவிடாயினால என்ன முடியாது. அதனால எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா 3 மாதம் இவங்க இதா இருங்கன்னு சொல்லப்படுது. அதனால இது ஆகஸ்ட் 27, 2015 இந்த சம்பவம் இப்படி நிறைய இருக்குது.